இந்த டம்ளரில் 1½ டம்ளர் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேங்க. அதே டம்ளர்லேயே 1½ டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அதில் அளவுகள் வந்து கோதுமை மாவு, ராகி மாவு ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இந்த மாவெல்லாம் நல்லா உப்பு எண்ணெயெல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா ஒரு தடவை கலக்கி விட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பூரிக்கெல்லாம் பிசைவோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமாக மேலாப்பில் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அப்படியே வந்து மாவு காயாமல் இருக்கிறதுக்காக அப்படியே ஒரு மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமாக ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் இந்த மாவு அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு மசாலுக்கு நான் வந்து வெங்காயம் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலையும் வச்சுருக்கேன். இதில் வந்து இஞ்சி போட்டிங்க அப்படின்னா தான் உருளைக்கிழங்கு மசாலுக்கு ஹைலைட்டே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து வானிலையில் கடுகு தாளிச்சிட்டு இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் தாளிச்சிக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி அது கூடவே போட்டு அப்படியே வணக்கிக்கலாம். இது வணங்கின உடனே கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது வந்து கொதிக்கட்டும். அதுக்கப்புறமாக வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இது கூட சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்ந்து கொதிக்கிறப்ப ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கி இதில் ஊற்றிக்கோங்க. கடலை மாவு ஊற்றாமல் அரிசி மாவு ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த மசால் வந்து உருளைக்கிழங்கு மசால் நிறைய பேர் வந்து கடலை மாவு யூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமாக ஒரு சிலர் வந்து மாவே ஊற்றாமல் செய்வீங்க. ஆனால் அரிசி மாவு ஊற்றுனீங்கன்னா செமையாக இருக்கும். நீங்கள் மாவு ஊற்றுனதே தெரியாது. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழைகள் போட்டு கொஞ்சமாக ஒரு மூடிய அளவுக்கு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா உருளைக்கிழங்கு மசால் டாப்பாக இருக்கும். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த ராகி மாவு இருக்குது இல்லைங்களா, அது வந்து வானிலையில் எண்ணெய் வச்சு எண்ணெய் வந்து சூடான உடனேவே நம்ம பூரிக்கெல்லாம் தேய்ப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தேய்ச்சி இப்போ வந்து நம்ம போட்டு எடுக்க வேண்டியது தான். எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட்டு காய வச்சிடணும். ரொம்ப எண்ணெய் காயாமல் இருந்ததுன்னா பூரி வந்து பொங்கி வராது. இப்போ பாருங்கள், நம்ம ராகி மாவு சாதாரணமாக கோதுமை மாவில் செய்கிற மாதிரியே தான் பூரி வந்து அப்படியே புஷ்ஷுன்னு எப்படி உப்பி வந்திருக்கு பாருங்கள். அதிகமாக எண்ணெய் இழுக்காது. நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சா போதும். அதுக்கு மேலே மாவு வந்து ஊற வச்சிங்கன்னா நிறைய எண்ணெய் இழுக்கும். இந்த மாதிரி செய்கிறப்ப எண்ணெயே இழுக்காது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ராகி பூரிக்கும் இந்த உருளைக்கிழங்கு மசாலுக்கும் சொல்லவே வேண்டாம். கண்டிப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள்.